வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன், நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். அதே மாதிரி உற்றார் உறவினருக்கு அனுகூல்யம் தேடி வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை வழி சொந்தங்களில் யாருக்குன்னா முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். அதே மாதிரி மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, புதுசாக சர்டிஃபிகேட் வாங்குறது, அதே மாதிரி புதுசாக படிக்கிறது, சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் படித்துக்கிறது, தெரிந்துக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து லாபத்தை தரும். அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள் தான். வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது. பேசினா பிரச்சனை வந்துடும். ஐயோ நம்மளுடைய ஒரு காரியத்தை சொன்னாலே நடக்க மாட்டேங்கிறது சார், அந்த காரியத்தை இனிமேல் என்ன பண்ணணும், அந்த காரியம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி நிதானமாக மௌனமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவே அவள் ஏதாவது கிண்டல் கேலி பண்ணுவா, அதில் சண்டை வந்துடும். இது தேவையே இல்லை, பேசாமல் இருந்திருக்கலாம். நான் போய் அறிமுகப்படுத்தி வச்சு ஏன் நேரம் அதுதான். அவள் பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு போயிட்டா. சொந்த பந்தம் வந்தால் பற்ற வச்சுட்டு போயிட்டா. சொந்த பந்தம் வந்தால் அவள் பாட்டுக்கு இதாக பேசிட்டா. சம்மந்தமே இல்லை, இதில் ஒரு பெரிய சண்டை வந்துட்டுருக்குன்னு சில நேரங்களில் வருத்தம் கிண்டல் கேலி பண்ணால் கூட அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் லெதர் சம்மந்தமாக, ஷூ சம்மந்தமாக, அதே மாதிரி சில பிஸ்னஸ் இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி எதுக்குமே டேக் இட் ஈஸின்னு போயிடணும். பெருசாக எதுவுமே எடுத்துக்கப்படாது. பிரச்சனை வந்தால் கூட பெருசாக அதை கண்டுக்கப்படாது. நாலந்து நாளாக இருந்த குழப்பமே பெரிய குழப்பம், புதுசாக அதுக்கு எடுத்துக்கணும். பணவரவுகள் உண்டு இன்றைய தினத்தில். வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. யாருக்கு கடன் கொடுக்கறது, வாங்கிறது, பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறாலே தப்பாக இருந்துட்டு இருக்கும். அதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் புரிய வரும், தெரிய வரும். அது ஏன்டா வெளியில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கடைசி நேரத்தில் கேட்கப்படாது. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நவக்கிரக வழிபாடு தான். நவக்கிரகத்தில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணி வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையில் புகுந்தலால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன்னு சொல்லும்போது நவக்கிரகத்தினுடைய தாக்கங்கள் வேலை செய்யாது. பேலன்ஸ்டாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மிதுனராசி நண்பர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல ஜெயமான விஷயங்கள், சந்தோஷப்படுவேல். அடடடடடட எல்லா காரியம் மத்தியானத்திற்கு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இப்படி போகலாம். நீங்கள் வரல, நீங்கள் 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 என் கூட நீங்கள் யாராவது சரி இப்படி எனக்கும் நீங்கள் யாரும் வராங்காட்டி போக தோணலை, மத்தியானம் கிளம்பிடலாமோ அப்படின்னு டக்குன்னு எடுத்து பிரயாணம் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இரட்டிப்பு எண்ணம், இரட்டிப்பு சிந்தனைகள்லாம் மனசில் வரும். மற்றவர்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் விஷயங்கள்லாம் யோசிப்பேன். அப்படி யோசிக்காதீங்க, நீங்களே செயல்படுறது ரொம்ப நல்லது. அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள்.
வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் போட்ட பொருளையே திருப்பி ஆன்லைனில் போட்டு திருப்பி வாங்காதீங்க. ரிப்பேர் ஆகிடுத்து தூக்கி வீசிடப்படாது. அந்த காலத்துலாம் பார்த்துட்டுலாம் ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சர்வீஸ் பண்ணுவாள். 1 2 3 தடவை சர்வீஸ் பண்ணுவாள். ரிப்பேர் ஆக தான் செய்யும். திருப்பி அதுக்கப்புறம் முடியலைன்னா அதை வந்து யாருக்கேனும் கொடுப்பா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ராப்புக்கு போடுவாள். நீங்கள் அப்படி இல்லாமல் ரிப்பேர் பண்ணாமல் போச்சா முடிஞ்சது தூக்கி வீஸ் அப்படி போட்டுறப்படாது. குழந்தைகள்கிட்ட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காஸ்ட்லியான பொருட்கள் கொடுத்து அப்புறம் அவளை பிடிச்சி அடிக்கப்படாது. ஏன் தொலைச்சா, ஏன் போட்ட நம்ம அந்த இடத்துல வைக்கப்படாது. மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணுனா, ஃபேன் ஆஃப் பண்ணுனா அப்படிங்கிற எண்ணங்கள் வரப்படாது. ஃபஸ்ட்டே ஞாபக மறதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டல்னா ரொம்ப நல்லது. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு. இந்த வயசுக்கு மேலே யார் சார் எனக்கு வேலை கொடுக்க போகிறேன், எனக்கு எங்கே சார் வேலை நடக்க போகிறது, அப்படி ஸ்லோவாக பேசுகிற வழக்கு கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை வைத்தால் வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது. கிரகநிலை சாதகமாக இருக்குது. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே உண்மைன்னு எடுத்துடக்கூடாது. நான் எப்படி தெரியுமா சம்பாதிச்சேன், இப்படி தான். அவள் சொல்கிறதுல 40% உண்மை இருக்கலாம், 60% பொய் இருக்கலாம். எதையுமே நம்ம வந்து உண்மை அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப், நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்து ஃபேஸுக்கு போடுறது, கை காலுகளுக்கு போடுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. டாக்டரோடைய முழு விவரங்கள் இல்லாமல் எந்த காரியத்தை செய்வதும் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் சினிமாவுக்கு போயிட்டு வருது, அதே மாதிரி பீச்சுக்கு போயிட்டு வருது, கோயிலுக்கு போயிட்டு வருது, ஃபேமிலியோடு எங்கேயும் போயிட்டு வருது, ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருது, ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போகுது, மொட்டை அடிக்கிறது, காது குக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் போன்ற நாட்கள் குழிக்கிறதுக்கும் இன்றைய தினம் சாதகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வழிபாடு பார்த்துட்டேன் அப்படின்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்திற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நடக்கிற வரைக்கும் அதை கண்டினியூஸாக அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். இன்றைக்கி இருக்குது நாளைக்கு மறந்துடப்படாது, நாளைக்கு இருக்குது நாளானைக்கு மறந்துடப்படாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் தான், கனவுகள் கண்டுகிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கனவுகள் கண்ண மட்டும் பத்தாது, அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அது கைகூடி வரக்கூடியதா. டீச்சராக இருந்துருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க, காலேஜில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தவங்க, ஸ்கூலில் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 1000 விதமான பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி அதில் ஒரு சேலஞ்சிங்காக ஒருத்தர் மூவ் பண்ணும்போது அவள் பாராட்டும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவேன். யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் எடுக்கும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள். இடம், பொருள், வீடு, மனை, இது போன்ற வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். அதேமாதிரி தொழிலுக்கு உண்டான ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணணுங்கிற ஒரு மன ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கேயும் வெக்கேஷன் போயிட்டு வரலாமா, எங்கேயும் போயிட்டு வரலாமான்னா இங்கே வேலை வேறு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உங்கள் மனசே சொல்லும். இதையும் சொல்லுவேன், அதையும் சொல்லுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, விநாயகன் வழிபாடு. 5 கரத்தனை ஆணை முகத்தோணி இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுக்கின்றன பிள்ளையார வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துட்டோம், அந்த காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை முயற்சி பண்ணி ஜெயிச்சுடணுங்கிற ஒரு தீவிரமான சிந்தனைகள் வரும். பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாள். பிரயாணங்கள் இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், அப்படி பிரயாணங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன். ஃபோனில் பேசி இமெயில் அனுப்பி ஒரு கான்ட்ராக்டை வாங்கிடுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாராலும் முடியாத விஷயத்தை நீங்கள் சாதித்து வரக்கூடிய அற்புதமான நாள். பேச்சு திறமை, பேச்சு போட்டியில் இருந்துட்டு இருக்கிறவா, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கவா, நகைச்சுவை நட்சத்திரமாக இருக்கவா, டிவியில் வந்துட்டு இருக்கிறவா, ஆன்லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி யூடியூபராக இருந்துட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, இன்ஸ்டா பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அடுத்தடுத்த லெவலில் எட்டுறதுக்கு பலவிதமான தடங்களை தகர்த்தெறிஞ்சிட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. நிறைய விஷயங்களில் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்த்தே பல நேரங்களில் உங்கள் மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அன்பு, எமோஷ்னலாக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவேன். யாரும் நம்மளுக்கு துணை இல்லை, சரி
இறைவன் இருக்காருன்னு சந்தோஷப்படுவீங்க. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நண்பர்களே, எப்பவுமே ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப திடகாத்திரமான மைண்ட் இருந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவாங்க. ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வெளியூர் போய் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சேன், நர்சிங் லைன் படிக்கணும்னு நினச்சிருக்க, வேலை வாய்ப்புக்காக தேடுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும். சார் வீடு வாங்கணும் சார், சும்மா கிடையாது, கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறா, கல்யாண வயசு நெருங்க போகிறது, எதேனும் சேர்த்து வச்சாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மனசில் ஒரு பெரிய திட்டம் போட்டு செயல்படக்கூடிய நாள். சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவா, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லைஃப்பில் பல நாள் நான் தவற விட்டேன் சார், இனிமேலாவது நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், காஃபி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கிஃப்ட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். முயற்சி, விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே திருப்பி 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 மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயந்தான் நம்ம விடணும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோன்னு இருக்க மாட்டேன், அதையே யோசிப்பேன். ஏன் உங்களுக்கு இந்த ரகசியம் தாங்காது. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இன்றைக்கி முடியாது, ஒரு 4 நாள் கழிச்சுன்னா அது 4 நாள் தூங்கவே மாட்டேன். என்ன சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், என்னை பற்றியா, உங்களை பற்றியா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா, இந்த மாதிரி ஒரு பயம். சண்டை போட்டால் கூட எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் போதும். என்ன தெரியும், என்ன தெரியும், என்ன தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ரகசியத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரகசியத்தை யாராவது ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த சஸ்பென்ஸ் உங்களால் தாங்க முடியாது. தனுசு ராசிக்கு இப்படி தான். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா குரு வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, எப்போவுமே விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எஸ், ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோன்னா தப்பு கிடையாது. போட்டி போடுறியா போட்டுக்கோ, ஜெயிக்கணுமா ஜெயிச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பார்ப்போம், மேலே இருக்கிற கடவுள் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஸ்லோ ப்ராசஸிங் பண்ணி அதை வின் பண்ணிட்டு வந்துடுவேன். அது உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு. தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டுக்குண்டான பொருட்கள் வாங்குறது, நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை மற்றவர்கிட்ட கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. படிக்கட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் வேலை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன், அந்த மாதிரி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்துட்டு இருப்பேன். மற்றவா பார்க்கறதுக்கு பயங்கர கோவக்கார ஆள், கோவக்கார பெண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவா. இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுறேன். ஏன், எதற்கு, இப்படி இருந்தால் தான் மதிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பல் சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக, நகை சுத்து சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கிளென்லினஸ் தேவை. இது சரியில்லைன்னா உடனே சுத்தம் பண்ணிடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிடும், சாணக்கியமாக. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப சாதுரியமாக அந்த காரியத்தை வெற்றி பெற்றுவீங்க. முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல, அதில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதில் ஜெயிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் ஒரு 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 வைராக்கியமாக இதை எடுத்துகிட்டு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும், அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைய தினத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை சார், ரொம்ப என்னமோ டல்லாக இருந்துட்டுருக்குன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். கூட இருக்கிறவாளுடைய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். விற்காத பொருள் விற்கும், வாங்கணுங்கிற பொருள் வாங்குவீங்க, கனவுகள் பலிதமாகும், நினைச்ச காரியம் நன்மையே நடத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் காரிய சக்ஸஸ் ஆகிடும். சிலது தடங்கள் ஆனால் கூட பின்னாடி அந்த காரியம் வெற்றி பெற்றுவிடும். முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த தினத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய நாள். 4 பேருக்கு முன்னாடி சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷப்படுவீர்கள். நம்மளை பற்றி பாராட்டுறாளேன்ற ஒரு பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம், கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய
ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, வாடகைக்கு வீடு விட்டுருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய தினம். உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்பட்டுப்பீள், சந்தோஷப்படுவீள் இன்றைய தினம். மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கார்த்த வீர ஆஞ்சநேயர், காட்டு ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் கிருஷ்ணகிரியில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் நீங்கள் போய் கேட்டுட்டு போனோம். அங்கே வந்து தேங்காய் கட்டி வைப்பா, ரொம்ப சிறப்பு. கல்யாணத்துக்காகவா, இடத்திற்காகவா, எந்த விஷயத்துக்கானாலும் அங்கே தேங்காய், மட்டை தேங்காய் கட்டி வைப்பாங்க. வளரும் நந்தி அந்த கோயிலில் இருக்குது, ரொம்ப விசேஷமான கோயில் அந்த கோயில். அந்த ஆஞ்சநேயரை போய் வேண்டினா நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தால் அந்த போராட்டம் காணாமல் பொருள் திருப்பி கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்துருவோம். அந்த தேங்காவை எடுத்து அதை சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம். அதே போன்று ரெண்டாவது, கோவை மாவட்டத்தில் பீலமேட்டில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், ரொம்ப அற்புதமான ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் அலங்காரம் பிரமாதமாக பண்ணுவாள் அந்த கோயிலில். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் போகிற எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். வெற்றி, ரொம்ப அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது ஆஞ்சநேயர், ரொம்ப முக்கியமான ஆஞ்சநேயர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தூணில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அடேங்கப்பா, அந்த ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பெரிய சக்தி. என்கிட்ட அங்கே கோயிலில் இருக்கிறவர் சொன்னார், சார் எனக்கு பல விஷயம் ஜெயிச்சது இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி தான். அந்த தூணில் இருக்கிற ஆஞ்சநேயர் பிரமாதமான ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் போகிறோம் எல்லா காரியங்களும் வெற்றி. இன்னும் ஒரே ஒரு கோயில், 3 கோயில் சொன்னேன்னு சொன்னால் 4வது கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் சுவாமியை வழிபட்டு வந்துட்டதுக்கப்புறம் நேராக நரசிம்மர், வா என்று அழைக்கக்கூடிய அற்புதமான நரசிம்மருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் தூணில் இருப்பார். ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். இந்த மாதிரி இந்த 4 ஆஞ்சநேயர் இன்னும் நிறையா இருக்குது. அசோக் பில்லரில் ஒரு ஆஞ்சநேயர், நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர், நாமக்கல்லில் ஆஞ்சநேயர், பல்வேறு விதமான ஆஞ்சநேயர் வழிபாடு இருந்துருக்கு. தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு, பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இனி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.